சலங்கை பூஜை விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் மனிதமே புனிதம் அருள் பணி பவுலா ஜெயக்குமார் பொது மேலாளர் மாதா தொலைக்காட்சி அவர்களை வருக என்று வரவேற்று சலங்கை பூஜையின் முதல் நிகழ்ச்சியாக இந்த சரிகமபதனி அகாடமியின் மாணவியர்கள் குரலிசையும் கீபோர்டு இசையும் இப்பொழுது வழங்குவார்கள். இதற்கு பக்கவாத்தியமாக சரிகமபதனி அகாடமியின் நிறுவனர் குரு திரு இரா அடைக்கல சுவாமி அவர்களும் இப்பொழுது குரலிசை வழங்குவார். அவருடைய மாணவிகளும் இப்போது குரலிசை மற்றும் கீபோர்டு இசையை வழங்குவார்கள். இதற்கு பக்கவாத்தியமாக திருமானூர் இசை வளர்மணி குழலிசை வேந்தன் திருமானூர் கே காமேஸ்வரன் அவர்கள் புல்லாங்குழல் இசைக்க, சீர்காழி இசை வளர்மணி ஆர் சிவமணி அவர்கள் மிருதங்கம் வாசிக்க இப்பொழுது சரிகமபதனி அகாடமியின் சலங்கை பூஜை விழா துவங்க இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் அடுத்ததாக நாட்டிய சமர்ப்பணம் நடைபெறும். சலங்கை பூஜையில் நாட்டிய சமர்ப்பணம் நடைபெறும். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைவர்களையும் வருக என்று வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.
போக
பவ ஷண்முகா ஓங்கார தத்துவமே வேலவா ஓம் என்னும் சரவண பவ ஷண்முகா ஓங்கார தத்துவமே வேலவா குன்றின் மீது அமர்ந்திருக்கும் ஷண்முகா குறை தீர்க்கும் தெய்வமே வேலவா கடி வேலவா
சரிகம பதனி அகாடமியின் இசை நாட்டிய பயிற்சி கலைக்கூடத்தின் மாணவியர்களின் சலங்கை பூஜை நாட்டிய சமர்ப்பணம் இப்பொழுது நடைபெற உள்ளது. நிகழ்ச்சியிலே குற்றவிலக்கு ஏற்றி துவக்கி வைக்க மாணவியர்களின் பெற்றோர்கள் எஸ்கே ரிஷிக் ஆதித்யன், எம் தன்யஸ்ரீ, டி கவிமலர், ஆர் சுசீரா அவர்களுடைய தாயார்கள் மேடைக்கு வந்து குத்துவிளக்கை ஏற்றி துவக்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாட்டிய சமர்ப்பண நிகழ்ச்சிக்கு பக்கவாதியமாக நட்டுவாங்கம் குரு திரு இரா அடக்கிலசாமி, இசை நாட்டிய ஆசிரியர், சரிகம பதனி அகாடமி, விளந்தை, ஆண்டிமடம் அவர்கள். அடுத்ததாக இதற்கு குரலிசை வழங்குவார் ஜெயங்கொண்ட சோழபுரம் செல்வன் எஸ் விக்னேஷ் அவர்கள். மிருதங்கம் இசைப்போர் சீர்காழி திரு ஆர் சிவமணி அவர்கள். புல்லாங்குழல் திரு கே காமேஸ்வரன் அவர்கள். இந்த நாட்டிய சலங்கை பூஜை நாட்டிய சமர்ப்பண நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியமாக அவர்கள் வாத்தியம் வழங்க இருக்கிறார்கள். வந்திருக்கும் உறவினர்களும் நண்பர்களும் நிகழ்ச்சியை அமைதியாக பார்த்து கேட்டு ஒவ்வொரு நாட்டிய நிகழ்ச்சி முடியும் போதும் மாணவியர்களுக்கு ஒரு உற்சாகத்தை வர வைக்க கரகோஷம் கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தும்போது கேட்டுக்கொள்கிறேன். நாட்டிய நிகழ்ச்சி இப்பொழுது துவங்க உள்ளது. முதல் நிகழ்ச்சியாக அலாரிப்பு என்ற பாடலுக்கு எஸ்கே ரிஷிக் ஆதித்யன், எம் தன்யஸ்ரீ, டி கவிமலர், ஆர் சுசீரா அவர்கள் இப்பொழுது அலாரிப்பு என்ற பாடலுக்கு நாட்டியம் புரிவார்கள்.
தத்தை தாம் திததை 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 தத்தை தாம் தீதாம் கிட்டதகதை தத்தை கிட்டதகதாம் தீதாம் கிட்டதகதை ததை தாம் திதாம் தத்தை தாம் திதாம் தத்தை தாம் திதாம் தத்தை தாம் திதாம் தத்தை தாம் திததை 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 தத்தை ராகதஜம் சரிதா ஜம் தரிக்கு குதரிதை தரிங்கின தோம் தகு தரிங்கின தோம் தகு திகு தரிங்கின தோம் திகு ஜக 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 தலங்கு தோம் தரிங்கின தாத்தை தையும் தத்தாம் கிட ஜக தாம் திததை தத்தை தாம் திததை தத்தை தாம் தஜம் தரிதா ரதிமித கிட்டதக தகுத திங்கின தும்ப இதஜம் தஜம் தரிதா ரதிமித கிட்டதக தகுத திங்கின தும்ப இதஜம் தஜம் தரிதா ரதிமித கிட்டதக தகுத திங்கின தும்ப ரிதஜம் 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 தஜம் தரிதா ரதிமித கிட்டதக தகுத திங்கின தும்ப ஜம் தகஜம் தகிட்டஜம்
தக்கதிங்கின துந்தஜம் தகஜம் தக்கிட்டஜம் தக்கிட்ட கிட்டஜம் தக்கதிங்கின துந்தரி ததன தன தனாத ஜொன்னு 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 ததிம்மி திம்மி திம்மி தகிட தக ஹரித தனத ஜொன்னு ததிமி ததி தரி தரி தன தன தனத ஜொன்னு 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 ததிமி திம்மி திம்மி தரி தனத ஜொன்னு ததிமி தக்கதிமி தரி தனத ஜொன்னு ததிமி தக்கதிமி தரிதாம் தனதாம் தஜொன்னு தாம் ததிங்கினதும் 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 தரிதாம் தனதாம் தஜொன்னு தாம் ததிங்கினதும் 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 தரிதாம் தனதாம் தஜொன்னு தாம் ததிங்கினதும் 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 தரிதஜம் தஜம் தரிதா பிரதிமித கிட தக்க தத்தகு 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 ததிங்கினதும் தரிதஜம் வேண்டி இந்த நாட்டியம் அமைக்கப்பட்டிருக்கிறது. நடேச கௌதம் என்ற இந்த பாடலுக்கு அடுத்ததாக இப்பொழுது நாட்டியம் புரிவார்கள். ತಕ್ಕ ತಿರಿಗುಡು ತರಿಗುಡು ತತ್ತಿ ಮಿತ ಮಿತ ಗಿತ್ತ ಗಿನ್ನ ನಗದದಿ ತದಿ ದೀಂ ದೀಂ ತಕ್ಕ ದಿಮ್ಮಿ ದಿಮ್ಮಿ ತದಿಮ್ಮಿ ತಕ್ಕ ತಿರಿಗುಡು ತರಿಗುಡು ತತ್ತಿ ಮಿತ ಮಿತ ರಿತ ಗಿನ್ನ ನಗದದಿ ತದಿ ஜம் ஜம் ஜன்ன 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 நூர்புர லயகதி கன்ன 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 தித்தி ஹரி சே வித் தக்குடு திக்குடு தக தரிக்கிட்ட தகதாம் தத்த சடவன முனி ஜன சகல சுராசுர சண்ணுதவாதாகி நிஜம் ஜம் ஜன 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 நூபுரலய கதி கன 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 விதி
தகதாம் தடவன முன்னி ஜன சகல சுராசுர சன்னுத்த பாதா கிங்கினி ஜம் ஜம் ஜன்ன 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 நூர்புர லயகதி கன்ன 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 விதி ஹரி சேவித்த தக்குடு திக்குடு தக தரிகிட தகதாம் தடவன முனி ஜன சகல சுராசுர சண்முகவாதா கிங்கினி ஜம் ஜம் ஜன 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 நூர் புரலயகதி கன 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 விதி ஹரி சேவித தக்குடு திக்குடு தக தரிகிட தகதாம் தக்கிட கிட்ட தக திக்கிட கிட்ட தக தாண்டவிகம்பர திக்கிட கிட்ட தக தரிக்கிட்ட கிட்ட தக வியாக்கிரம சங்கர தும் தரிக்கிட்ட தக நும் தரிக்கிட்ட தக திரிசூலதர நகனம் கிட்ட தக நகனம் கிட்ட தக நந்திவாகன தக்கிட கிட்ட தக திக்கிட கிட்ட தக தாண்டவிகம்பர திக்கிட கிட்ட தக தரிக்கிட்ட கிட்ட தக வியாக்கிரம சங்கர தும் தரிக்கிட்ட தக நம் தரிக்கிட்ட தக திரிசூலதர நகனம் கிட்ட தக நகனம் கிட்ட தக நந்திவாகன நாத யோக விய ஜகனம் கிட்ட தக ஜகனம் கிட்ட தக தரிக்கிட்ட தை ஜய 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 சசிர விபூஷண ரூபயங்கர டமருபரச ஸ்ரீய சகச தீக்ஷிதநாத நடேஷ கௌதுவம் ஜகதிமிதாம் ஜகதிமிதை தகுதி குதகீத துந்தரிகிட தகதாம் ஜகதிமிதாம் ஜகதிமிதை தகுதி குதகீத துந்தரிகிட தகதாம் அமையப்பெற்ற சிவபெருமானின் நாட்டியங்களிலே மிகவும் உன்னதமாக போற்றப்படும் இசைக்கப்படும் நாட்டியம் போ சம்போ சம்போ போ சம்போ என்று தொடங்கும் இந்த ரேவதியராக இந்த பாடலுக்கு அடுத்ததாக நாட்டியம் புரிவார்கள். शिवशम्भो स्वयम्भो शम्भो शिवशम्भो स्वयम्भो शम्भो
स्वरूप गम गम भूत प्रपंच रहित निगुण परब्रह्म स्वरूप गम गम भूत प्रपंच रहित निज गुग निहित निदानंदा निज गुग निहित निदानंदा आनंद अतिशय अक्षयलिंग आनंद अतिशय अक्षयलिंग शंभो शिव शंभो स्वयं शंभो शिव शंभो स्वयं दिमित दिमि दिमि किट किट तुम दिमित दिमि दिमि किट किट तुम तरी किट किट तुम तरी किट किट दिमित दिमि दिमि किट किट तुम तरी किट किट तुम दिमित दिमि दिमि किट किट तुम तरी किट किट तुम मदंग मुनिवर वंदित ईसा सर्वदिगंबर वेष्टित वेशा नित्य निरंजन रुत्य नदेशा ईशा सर्वेशा सर्वेशा मदंग मुनिवर वंदित ईशा सर्वदिगंबर वेष्टित वेशा नित्य निरंजन रुत्य नदेशा नित्य निरंजन रुत्य नदेशा ईशा सर्वेशा सर्वेशा ओ शंभो शिव शंभो स्वयंभो शंभो शिव शंभो स्वयंभो शंभो शिव शंभो स्वयंभो शंभो शिव शंभो स्वयंभो शिव शंभो स्वयंभो शिव शंभो स्वयंभो நாட்டிய சமர்ப்பண நிகழ்வு இந்த பாடலுடன் நிறைவு பெறுகிறது. இந்த பாடல் முடிந்தவுடன் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் அருள்பணி திரு பவுலா ஜெயக்குமார், பொது மேலாளர் மாதா தொலைக்காட்சி சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கிறார். அவர்கள் சரிகம பதனி அகாடமியை ஆசீர்வதித்தும் வாழ்த்தியும் அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள். இந்த அகாடமியில் பயிற்சி பெற்று வரும் மாணவியர்களுக்கு அவர்கள் அருளாசி வழங்குவார்கள். மாணவியர்களுக்கு இந்த சலங்கை பூஜைக்கான நற்சான்றிதழும் அதற்கான நினைவு பரிசையும் அவர்கள் வழங்கி மாணவர்களை உற்சாகப்படுத்த அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக இசை வழங்கிய பக்கவாத்திய கலைஞர்களுக்கு பொன்னாடை போர்த்தி அவர்களை கௌரவப்படுத்த
பொது மேலாளர் அவர்கள் மேடைக்கு இந்த பாடல் முடிந்தவுடன் மேடையில் வந்து அவர்களை பக்கவாதிய கலைஞர்களுக்கு பொன்னாடை போர்த்தி அவர்களுக்கு மரியாதை செய்த பிறகு மாணவ மாணவர்களுக்கு அந்த சான்றிதழும் நினைவு பரிசையும் வழங்கி மாணவர்களை வாழ்த்தி தங்களுடைய அருளுரையை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்ச்சியின் நிறைவாக வாழிய செந்தமிழ் என்ற பாடலோடு இந்த நாட்டிய சமர்ப்பண நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். வாலிய செந்தமிழ் வாகன தமிழர் வாலிய பாரத மணி திருநாடு வாலிய செந்தமிழ் வாகன தமிழர் வாலிய பாரத மணி திருநாடு வாலிய செந்தமிழ் வாகன தமிழர் வாலிய பாரத மணி திருநாடு வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் ஜய வந்தே மாதரம் ஜய வந்தே மாதரம். இசை வாத்தியம் வழங்கிய கலைஞர்களுக்கு அருள்பணி பவுலா ஜெயக்குமார் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார்கள். ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். குரலிசை வழங்கிய அங்கக்கூடிய ஜெயங்கொண்ட சோழபுரம் எஸ் விக்னேஷ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்ததாக திருமானூர் குழலிசை வேந்தர் திருமானூர் கே காமேஸ்வரன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக சீர்காழி ஆர் சிவமணி மிருதங்க கலைஞர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. ஓகே பசங்களாம் இந்த சீல்டு என்ன இருக்குது? அன்பார்ந்தவர்களே, ஒரு உன்னதமான நாளிலே நெகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் நிறைந்த மனதோடு உங்கள் முன்பாக நிற்கிறேன். ஒருவேளை உங்களில் பலருக்கு என்னடா ஒரு ஃபாதர் இந்த விழாவுக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். என்ன அப்படின்னா, என்னுடைய சிறுவயதிலிருந்து இந்த இசை நடனம் இதன் மீது நான் அதிகமாக ஆர்வமுடையவனாக இருந்திருக்கிறேன். நான் இங்கு
ஏறக்குறைய ஒரு 3 ஆண்டுகள் பணிபுரிந்து விட்டு அதன் பிறகு விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதில் நான் முதுகலை பட்டம் பெற்றேன். அதற்கப்புறம் எம்ஃபில் படிச்சுட்டு இப்பொழுது மாதா தொலைக்காட்சியில் பொது மேலாளராக நான் பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் இன்னொரு செய்தியை நான் சொல்ல வேண்டும். இதை செய்தி அப்படிங்கிறத விட ஒரு கதை என்று நான் உங்களோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு அழகான காடு இருந்தது. அந்த காட்டில் மரங்கள், விலங்குகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பக்கமாக அந்த காட்டு வழியாக ஒரு சில மயில்களும் குயில்களும் போகிற பொழுது பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் போனாச்சு. அப்போ அங்க இருக்கிற காக்கா, குருவி இதெல்லாம் பரவாயில்லையே, இந்த மயில்கள் அழகாக டான்ஸ் ஆடுது, இங்க இருக்கிற இந்த குயில்கள் ரொம்ப அற்புதமா பாடுது, நாங்களாம் பாட முடியுமா, நாங்களாம் இசைக்க முடியுமா, ஆட முடியுமா என்று கேள்வியை கேட்டது. அப்பொழுது அவைகள் கண்டுகொள்ளாமல் கடந்து போச்சு. அப்போ அந்த காட்டில் இருந்த ஒரே ஒரு குருவி என்ன பண்ணுச்சு, பறந்து போய் நானும் இதை கற்றுக்கொள்ள வேண்டும், நானும் இதை புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னது. அப்படி சொன்ன பொழுது அப்படி வந்த அந்த குருவியை ஒரு குயில் தத்தெடுத்தது, ஒரு மயில் அரவணைத்து கொண்டது. அப்படி அரவணைத்து கொண்ட அந்த குயிலும் மயிலும் இந்த குருவிக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தது, எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து மகிழ்ச்சியோடு அனுப்பி வைத்தது. உடனே இந்த காட்டுக்கு வந்த அந்த குருவி என்ன பண்ணுச்சு, தனக்கு தெரிந்த இந்த வித்தையை, தனக்கு தெரிந்த அந்த கலையை அங்க இருக்கிற எல்லா குருவிகளையும் காக்கைகளையும் இன்னும் பல்வகையான பறவைகளையும் விலங்குகளையும் கூப்பிட்டு சொல்லிக் கொடுக்க முயற்சி செய்து கொண்டே இருந்தது. இறுதியாக அந்த காட்டிலிருந்து ஒரு சில குருவிகளும் ஒரு சில காக்கைகளும் ஒரு சில விலங்குகளும் இதை கற்றுக்கொண்டு தங்களுக்குள் வளர்ந்து கொண்டே இருந்தது. இப்படியாய் ஒரு குருவிக்கு பாட்டையும் நடனத்தையும் சொல்லிக் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு கலைஞன் நம்முடைய திரு சக்தி செல்லத்துறை மற்றும் வாசுகி நாச்சியார். இந்த நேரத்திலே மிகுந்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய இந்த அற்புதமான குருவை, தலைமை குருவை இந்த நேரத்திலே இங்கு வந்திருக்கிற அனைவரது சார்பாக மனசார வாழ்த்தி அவர்களுக்கு எங்களது அன்பை, மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்கிறோம். எனக்கு சொல்லிக் கொடுத்த இந்த குருவுக்கு நான் செய்கிற பெரிய நன்றி கடன் என்ன அப்படின்னா நான் இந்த கலையை என்னுடைய காட்டுகளுக்கும் காடு போல கிடக்கிற இந்த மக்களுக்கும் நான் சொல்லிக் கொடுத்து அவர்களை பக்குவப்படுத்துவேன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய முயற்சியில் தன்னை முழுமையாக ஈடுபட்டு உழைத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய அற்புதமான குரு அண்ணன் அடைக்கலம் அவர்களை இந்த நேரத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட நாங்கள் பாராட்டுகிறோம். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும், பெற்றோர்கள், ஏன் இந்த குரு, ஏன் என்னை போன்ற சாதாரணமானவர்கள், இங்க இருக்கிற எல்லாருடைய சார்பாக இந்த அற்புதமான குரு திரு அடைக்கலம் அவர்களுக்கு அவருடைய குருவானவர் திரு சக்தி செல்லதுரை அவர்களே இந்த நூலாடையை போர்த்தி எங்களுடைய அன்பை, எங்களுடைய மகிழ்ச்சியை அவருக்கு இப்பொழுது சமர்ப்பிப்பார். அன்பார்ந்தவர்களே, நானும் கடந்த 6 ஆண்டுகளாக பெஸ்கி கலை தொடர்பகத்தில் இருந்தேன். கலைக்காவிரியோடு அஃப்லீட் பண்ணிட்டு
ஒவ்வொரு ஆண்டும் இது போல குழந்தைகளை நாங்கள் அனுப்பி வைத்து கொண்டே இருப்போம். ஆனால் இப்படி இந்த குழந்தைகளை என்னால் தயாரிக்க முடியவில்லை. அவ்வளவு அழகாக ஃபாதர் அவர்களுக்கு சரிகமபதனி அகாடமியின் சார்பாக இந்த பொன்னடையை பொருத்தி அவர்களை கௌரவிக்கிறோம். என்ன அப்படின்னா, இந்த வாய்ப்பு ஒரு 5 ஆண்டுகளுக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பகுதியில் யாருக்கும் கிடைக்கப்படவில்லை, வழங்கப்படவில்லை. ஒரு அற்புதமான வாய்ப்பு. நம்முடைய குழந்தைகள் அறிவிலும் பண்பிலும் நம் மீது அக்கறையிலும், இன்னும் சொல்லப்போனால் இந்த கலையிலும் அக்கறையோடு வாழுகிற பொழுது, வளருகிற பொழுது அவர்களுடைய வாழ்க்கை மிக மிக பக்குவப்பட்டதாக அமையும். அதனால இது ஒரு தொடக்கமாக இருக்க வேண்டும். இது போல ஏராளமான கலை நிகழ்வுகள் இந்த பகுதியில் அரங்கேற்றம் செய்யப்பட வேண்டும். அந்த வரிசையில் திரு சக்தி செல்லத்துறை ஆசிரியர் அவர்களுக்கும் திரு அடைக்கலம் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி, இத்தகைய ஒரு பணி இந்த ஆண்டிமடம் மட்டுமல்ல, இங்க இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் பரவ வேண்டும். அதற்கு உங்களுடைய இந்த விதை மிக மிக அற்புதமான விதை. நீங்கள் வளர்த்திருக்கிற உங்களுடைய சொத்து மிக அற்புதமான சொத்து. அதனால் இவர்கள் இந்த காடு எல்லாம் நந்தவனமாக, ஒரு பழத்தோட்டமாக, ஒரு கலை தோட்டமாக மாறணும் அப்படின்னு சொல்லி நானும் எல்லாம் அல்ல கடவுளை தொடர்ந்து ஜெபிக்கிறேன். கடவுள் உங்களோடு கூட, உங்களது இந்த கலையோடு கூட, இந்த குழந்தைகளோடு கூட இருந்து தொடர்ந்து வழிநடத்தட்டும். நன்றி, நன்றி, நன்றி. ஃபாதர் அவர்கள் அருள்பணி பவுலா ஜெயக்குமார், பொது மேலாளர், மாதா தொலைக்காட்சி அவருடைய டைரக்டர் அவர்கள் மிக சிறப்பான ஒரு சிறப்புரையை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதற்கு நல்ல ஒரு உவமையை சொல்லி, உதாரணம் சொல்லி அவர்கள் மிக சிறப்பான ஒரு உரையை ஆற்றி இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த அகாடமியின் சார்பாக, ஜெயங்கொண்டம் VPS கலைக்கூடத்தின் சார்பாகவும் மிக வணக்கத்தோடு அவர்களுக்கு ஒரு நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவ மாணவியர்களை உற்சாகப்படுத்தும் அளவிற்கு அவர்கள் சொன்ன ஒரு சில விஷயங்கள், இசை, பரதம் மற்றும் இந்த கலைத்துறையில் என்னென்ன கலைகள் இருக்குதோ, சிற்பக்கலை, நாட்டியக்கலை, இசைக்கலை, இவைகளை கற்றுக்கொள்ளும் மாணவியர்களுக்கு என்ன ஒரு மனநிலை அவர்களுக்கு வரும், பழக்க வழக்கங்கள் வரும் என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டி பேசினார்கள். மிக அற்புதம். அவர்கள் சொன்னது முற்றும் உண்மை. இசைக்கலையோ நாட்டியக்கலையோ அவர்கள் கற்று கொண்டார்கள். ஆனால் நல்ல ஒரு மனநிலை, மனப்பக்குவம், ஒரு மிக சிறந்த ஒரு ஞாபக சக்தி. இப்போ அவர்கள் ஆடியது எல்லாமே அவர்களுடைய மனதிலே பதிவான விஷயங்கள். அப்போ எந்த அளவுக்கு அவங்களுடைய ஞாபக சக்தி வளர்ந்து இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த ஞாபக சக்தி படிக்கும்போதும் அவங்களுக்கு தானாக வந்துடும். இப்படி ஒரு ஞாபக சக்தியும் நல்ல பண்பாட்டையும் நம்முடைய கலாச்சாரங்களையும் மனதில் கொண்டு அவர்கள் நல்ல ஒரு நிலைக்கு, உயர்ந்த நிலைக்கு வருவதற்கான ஒரு வழிதான், ஒரு கலை தான் இந்த இசைக்கலையும் நாட்டியக்கலையும். ஆகையால் இந்த ஆண்டிமடம் இந்த ஊரிலே ஒரு எதிர்நீச்சல் தான். என்ன ஃபாதர், எதிர்நீச்சல் இசைக்கலையையும் நாட்டியக்கலையையும் வளர்ப்பது. ஏன்னா இசைக்கலை, கர்நாடக இசைக்கலையை இங்கே யாருக்கும் அந்த அளவுக்கு அதில் பரிச்சயம் கிடையாது. திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிப்பார்கள், தெரியும். ஆனால் கர்நாடக சங்கீதத்தில் தான் நமது மனதை பண்பட செய்யும். அதற்கு இந்த இசைக்கலை, நாட்டியக்கலை, அது இந்த ஆண்டிமடத்திலே
வளர்ப்பதற்கு ஒரு எதிர்நீச்சலாக தான் இதை அடைக்கலம் அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஜெயங்கொண்டத்திலே நான் விபிஎஸ் கலைக்கூடம் என்று நடத்தி கொண்டிருக்கிறேன். அங்கேயும் நான் எதிர்நீச்சல் தான் போட்டேன். 35 வருஷமாகுது நாங்கள் ஆரம்பித்து. அரசு அங்கீகாரம் பெற்று 35 வருஷமாக விபிஎஸ்சி கலைக்கூடம் என்ற அந்த இசைப்பள்ளியை நடத்தி வருகிறேன். அங்கும் எதிர்நீச்சல் தான். ஏன்னா இந்த இசையை பற்றியோ நாட்டியத்தை பற்றியோ அவர்களுக்கு அந்த அளவுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு காரணம்தான், வேறு எதுவும் கிடையாது. இப்பொழுது நிறைய மாணவியர்கள் அங்கே இதை கற்றுக்கொள்ள கலைக்கூடத்துக்கு வருகிறார்கள். அதே போல் இந்த ஆண்டிமடத்தில் நடந்து கொண்டிருக்கும் இந்த சரிகம பதனி அகாடமிக்கு இன்னும் அதிக மாணவியர்கள் வந்து சேர்ந்து அவர்கள் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அதற்கு உறுதுணையாக பெற்றோர்கள் இருக்க வேண்டும். பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகள் நல்ல நிலைக்கு வர வேண்டும், நல்ல பக்குவமான நிலைக்கு வர வேண்டும், நல்ல அறிவு ஆற்றலோடு இருக்க வேண்டும் என்று அவர்கள் எல்லோரும் நினைப்பது தான். அதற்கு ஒரே வழி இந்த இசைக்கலையை கற்பது தான், நாட்டிய கலையை கற்பது தான். இதில் அந்த பக்குவம் தானாக வந்துவிடும். இறைப்பணி, ஆன்மீகத்திலே ஈடுபாடு, பெரியோர்களை மதிப்பது, நல்ல ஒரு மெமரி பவர், ஞாபக சக்தி வருவது எல்லாமே இந்த நாட்டிய கலை இசைக்கலை கொடுக்கும். இயற்கையாகவே வந்துவிடும் அது. ஆகையால் இந்த ஆண்டிமடம் மக்களுக்கு நான் தயவோடு கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இங்கே இருக்கிற மாணவியர்கள் அனைவருமே இந்த சரிகம பதனி அகாடமியில் இசைப்பள்ளியில் சேர்ந்து அவர்கள் இந்த நாட்டியத்தையும் இசைக்கலையும் கற்று அவங்க மென்மேலும் அவர்கள் உயர்ந்த நிலைக்கு வருமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். இப்பொழுது இங்கே நாட்டியம் புரிந்த மாணவியர்களுக்கு சான்றிதழும் நினைவு பரிசும் ஃபாதர் அவர்கள் வழங்குவார்கள். தன்னுடைய அன்பு ஆசான் அவர்களுக்கு நம்முடைய குரு திரு அடைக்கலம் அவர்கள் தன்னுடைய அன்பை, மரியாதையை இந்த நூலாடை போர்த்தி தெரிவிக்கிறார்.